இந்த தமிழ்நாட்டில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தணும், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், நிலையில்லா தன்மையை இந்த மாநிலத்துக்கு உருவாக்கணும். இதன் அடிப்படையில், அரசியலின் அடிப்படையில் நடக்கிற ஒரு அயோக்கியத்தனமான போராட்டம் இது. இது ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் நடத்துகிற ஒரு விஷயம் இது. அதாவது முருகக் கடவுள் தமிழர்களுடைய கடவுள். அவரை எங்கே வைக்கணும், எப்படி அவரை பாதுகாக்கணும், அவரால் எப்படி நாம் நலம் அடையணும், இதெல்லாம் தமிழர்களுக்கு காலங்காலமாக அவரோட உள்ள உறவு இருக்குது. அதனால தான் குன்றுதோறும் ஆடுகின்ற குமரனாக அவரை வழிபட்டு வருகிறார்கள். சம்பந்தம் இல்லாத இடத்துல, அதாவது அளவு கல், அந்த கல் மேலே போய் தீபம் ஏற்றுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டா? அது அளந்து போடப்பட்ட ஒரு கல், அதை தீபத்தூணா இப்போ திடீர்னு ஆக்குறான். அங்கே போய் நீ தீபம் ஏற்று. கோயில் சொத்து, பொது சொத்தெல்லாம் அடித்து நொறுக்கி மத வெறியர்கள், அப்படியே வெறி பிடித்த அந்த முகத்தை பார்த்தா வெறி. அப்படியே பக்திங்கிறதுக்கு உரிய கருணையோ அன்போ உண்மையோ ஒழுக்கமோ ஒன்றுமே அந்த முகங்களில் தெரியலை. மத வெறி மட்டுமே தெரியுது. அப்படிப்பட்டவர்கள் போய் அடித்து நொறுக்கி உள்ளே புகுந்து, நான் விளக்கை ஏற்றுவேன், அதை ஏற்றுவேன், தீபத்தை ஏற்றுவேன். இறைவன் ஏற்றுக்கொள்வாரா இதை? கொஞ்சமாவது அன்பான நடவடிக்கையாது இது? இவ்வளவு காலமாக என்ன நடந்ததோ அது பாட்டுக்கு நடக்க வேண்டியது தானே. இப்போ ஏன் நீ திடீர்னு இந்த கோலம் எதுக்கு எடுக்கிற? அயோத்தியாக்கணுமா? தமிழன்னு ஒருத்தன் இருக்கிற வரையிலும் இவனுடைய கனவெல்லாம் பலிக்காது. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் 4 கோடி விவகாரம் என்னாச்சுன்னு தெரியல. மக்கள் மறந்துருப்பாங்களா எல்லாத்தையும்? அவர் போகிறாரு, இங்கே போய் விளக்கேற்ற போகிறாரு. இவர்களால் இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த நன்மையுமே இருக்காது. முடிவுக்கு கொண்டு வரணும், அமைதியாக்கணும். என்ன பண்ணணுமா? எந்த வழியை அமைதியாக்கணும்னா இப்போ 100 நூற்றாண்டு காலமாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ அதுவே நடக்கணும். அவ்வளோதான். அதுதான் முடிவு, வேற ஒன்றுமே கிடையாது.